السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பூர்த்தியானது, பெர்ஃபெக்டானது. வதம்மத் கலிமத்து ரப்பிக சித்கன் வஅத்லா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய வேர்ட்ஸ் அது பெர்ஃபெக்டானது, அதில் யாரும் குறைபிடிக்க முடியாது. லா முபத்தில லிகலிமாத்தி. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை யாராலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தைகள் தான் அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா தனது வார்த்தைகளை பற்றி, தனது வேர்ட்ஸ்களை பற்றி அல் குர்ஆனிலே இப்படி சொல்கின்றார், குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி. எனது ரப்புடைய வார்த்தைகளுக்கு கடலை இங்காக மாற்றப்பட்டார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, வேர்ட்ஸ்களை எழுதுவதற்கு கடல் இங்காக மாற்றப்பட்டால், லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي. ரப்புடைய வார்த்தைகள் எழுதி முடிக்கப்படுவதற்கு முன்னால் கடல் முடிவடைந்து போய்விடும். அவ்வளவு விசாலமானது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதைவிட அல்லாஹ் சொல்கின்றான், வலவ் ஜிக்னா பிமிஸ்லிஹி மததா. உலகத்தில் உள்ள கடல் போன்று இன்னும் ஒரு கடல் கொண்டு வரப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முடிய மாட்டார். அல்லாஹ் சூரத்துல் லுக்மானிலே சொல்கின்றான், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹ்ரு யமுத்து மின் பஅதி சபஅத்து அபுஹுர். பூமியிலே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் பேனாவாக மாற்றப்பட்டு கடல் 7 கடல் அளவுக்கு மாற்றப்பட்டாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முடிய மாட்டார். அவ்வளவு விசாலமானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் சிலவற்றை அல்லாஹ் அல் குர்ஆனிலே வைத்து இருக்கின்றார். கிட்டத்தட்ட அல் குர்ஆனிலே 78,000 வேர்ட்ஸ் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இதில் எந்த வார்த்தையும் மனிதர்களுடைய வார்த்தை கிடையாது. ஒரு வார்த்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு வாவு கூட, ஒரு ஃபா கூட, ஒரு எழுத்து கூட தன் பக்கத்தால் சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே, நீங்கள் கை வைத்திருந்தால் நாங்கள் உங்களை பிடித்திருப்போம். நீங்கள் கை வைத்திருந்தால் உங்களை நாங்கள் பிடித்திருப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாங்கள் இந்த கிளாஸ்ல பார்க்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ்கள் கிட்டத்தட்ட 125 வேர்ட்ஸ்கள் அல் குர்ஆன்ல 40,000 தடவை ரிப்பீட் ஆகிக்கு. நான் பார்க்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ்கள் அல் குர்ஆன்ல 40,000 தடவை, 40,000 அளவுக்கு கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிக்கு. அப்படின்னா நாங்க இந்த வேர்ட்ஸ்களை படிச்சா கிட்டத்தட்ட குர்ஆன்ல அரவாசி மீனிங்க கட்டாயம் விளங்கி கொள்ள முடியும். என்ன இருக்குதுன்னு சொல்றத ஓரளவு நாங்க அதனுடைய சமரிய ஓரளவு நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் நாங்க இந்த கிளாஸ்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில நேற்று அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹு தஆலாவுடைய உயர்ந்த ஒரு வார்த்தை தான் அல்லாஹ். இது 2550 தடவை வந்திருக்கிறது என்பதை பத்தி விரிவாக பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய விரோதி ஷைத்தான். ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல 88 தடவை பேசிக்கிறார். 88 டைம்ஸ் அல்லாஹு தஆலா ஷைத்தான் என்ற வேர்டு அல்லாஹு தஆலா பாவித்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆயத்து இருக்குது ஷைத்தானை பத்தியது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்விடத்தில் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். பாருங்க, மின் சிறப்புகள் என்ன மீனிங் வருது? விட்டும், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஒரு எழுத்து இந்த அஷ்-ஷைத்தானோட சிறப்புகளை மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த கருத்து வருது. இன்னஷ் ஷைத்தான லகும் அது. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு விரோதி. இன்னஷ் ஷைத்தான, இன்டீட், இன்னண்டா இன்டீட், ஷைத்தான் உங்களுடைய விரோதி என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இன்னமா தாலிகுமுஷ் ஷைத்தான், நிச்சயமாக அவன் தான் ஷைத்தான். அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான். அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானை பத்தி 88 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். ஷைத்தான்னு வந்திக்குது. இதே மாதிரி ஷயாத்தீன் வந்திக்கு. எப்படி வந்திக்குது? ஷயாத்தீன்.
ஷைத்தானுடைய ப்ளூரல் பன்மை தான் எது? ஷயாத்தீன். உலகத்துல ஷைத்தானுடைய படைகள் இருக்குது, மனித ஜின் ஷைத்தான்கள் இருக்குது. அவைகளை குறிக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹு தஆலா ஷயாத்தீன் என்றும் பாவிச்சு இருக்கிறார். ஷயாத்தீன் என்றும் பாவிச்சு இருக்கிறார். இதே போன்று ஷைத்தானை குறிக்கக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால விரிவாக பேசுகிறேன். இதே போல அல் குர்ஆன்ல வரக்கூடிய அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய வார்த்தை தான் ஹுவ என்ற வார்த்தை. என்ன வார்த்தை? ஹுவ. ஹுவ என்றால் ஹி, இங்கிலீஷ்ல அவன் சொல்றதுக்கு பாவிக்கிறது தான், ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு பாவிக்கிறது தான் இது ஹுவ. ஹுவ என்பது அல் குர்ஆன்ல 481 தடவை வந்திருக்கு. எத்தனை தடவை வந்திருக்குது? 481 தடவை, 481 டைம்ஸ் வந்திருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியை நீங்க சொல்லுங்க, ஹுவல்லாஹ் அவன்தான் அல்லாஹ், அஹத் அவன் யார்? ஒருவன். குல் ஹுவ ரப்பி. குல் ஹுவ ரப்பி. நபியை நீங்க சொல்லுங்க. அதிகமாக குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் குல். என்ன வார்த்தை? குல். குல்னா என்ன மீனிங்? சரி, நீங்க சொல்லுங்க. ஹுவ ரப்பி அவன் யாரு? ஏண்ட ரப். ஹுவ ரப்பி அவன் எனது ரப் என்று நபியை நீங்க சொல்லுங்க. எனவே ஹுவன் சொன்னா என்னது? அவன். ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் எது? ஹுவ. ஹுவட ப்ளூரல் தான் ஹும். ஹுவ ஹும். ஹும்டா தே. பல ஆண்களை குறிக்கிறதுக்கு பாவிக்கிற ஒரு வேர்ட் தான் எது? ஹும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஹும் என்பது 444 இடங்கள்ல வந்திருக்கு. ஹுவ என்பது 481 இடத்துல வந்திருக்குது. ஹும் என்பது 444, 444 டைம்ஸ் எது வந்திருக்குது? ஹும் என்ற வேர்ட் வந்திருக்குது. சுப்ஹானல்லாஹ். நாங்க இதை நான் விளங்கி கொண்டா பல இடங்கள்ல வரப்போக்கில் ஹும் என்றாலே எங்களுக்கு மீனிங் வந்துடும் அவர்கள். இடத்துல குறிக்கப்பட்ட யாரு? முன்னால் அல்லாஹ் தஆலா பேசி இருப்பான். சொர்க்கவாசிகள் என்றால் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். உலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் நரகவாசிகள். அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கணும். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். எனவே ஹுவ என்பது ஒரு ஆணை குறிக்கிறதுக்காக வேண்டி பாவிக்கக்கூடிய மறைமுகமான ஒரு வார்த்தை. ஹும் என்பது அதனுடைய ப்ளூரல், அதனுடைய பன்மை. ஹுவ என்பது 481 இடத்துல வந்திருக்குது. ஹும் என்பது 444 இடங்கள்ல வந்திருக்குது. இப்ப ஹுவ ஹும் ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒருமை ஒரு வேர்டும், இதே போன்று பல ஆண்களை குறிக்கக்கூடிய ஹும் ப்ளூரலையும் பார்த்திருக்கோம். அதுக்கு ஒப்போசிட்டானது என்ன? அதுக்கு ஒப்போசிட்டானது என்னது? நாங்க பார்க்கிறது அந்த, நீ, யூ. அந்தன்னு சொல்றது அல் குர்ஆன்ல 81 டைம்ஸ் வந்திருக்குது. 81 தடவை. அந்தன்னா யூ, ஒருத்தரை குறிக்கிறதுக்கு பாவிக்கிறது யூ. அந்த என்பது குர்ஆன்ல எத்தனை இடத்துல வந்திருக்குது? 81 டைம்ஸ் வந்திருக்குது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான நாயன் உலகத்துல யாருமே இல்லை. இத்ஹப் அன்த வ அஹூக பிஆயாதி, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னா, மூசாவை நீங்களும் உங்களோட சகோதரரும் எங்களோட அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு ஃபிரௌன் கிட்ட போங்க. இத்ஹப் அன்த, நீங்க போங்க. நீங்க சொல்றதுக்கு பாவிக்கிற வார்த்தை தான், ஒருத்தருக்கு பாவிக்கிற வார்த்தை தான் இது அந்த என்ற வார்த்தை. இது 81 டைம்ஸ், 81 தடவை அல் குர்ஆன்ல வந்திருக்குது. அன்தன் வந்திருக்குது, ஃபஅன்தன் வந்திருக்குது, அஃப அன்தன் வந்திருக்குது, லஅன்தன் வந்திருக்குது. இப்படி பல எழுத்துக்களோட சேர்ந்து வந்திருக்குது. எல்லா இடத்துலையும் அன்தன் வந்தாலே கருத்து என்னது? யூ, நீங்க என்ற கருத்து. அந்த என்பது ஒரு சிங்குலர், ஒருமை. அதனுடைய பன்மை தான் என்னது? அன்தும். என்னது? ஹுவ ஒருத்தர், அவன். அதற்குரிய ப்ளூரல் பன்மை என்னது? ஹும். அந்த, அந்த ஒருத்தருக்கு, நாங்க முன்னால உள்ள ஒருத்தருக்கு குறிக்கிறது. அதனுடைய ப்ளூரல் பன்மை தான் இது அன்தும். என்ன வார்த்தை?
அந்தும் என்ற வார்த்தை. அந்தும் என்ற வார்த்தை 135 டைம்ஸ் வந்திருக்கு, 135 தடவை வந்திருக்கு. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புது வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது. நீங்கள் நான் வணங்கக்கூடியதை வணங்க மாட்டீர்கள். வலா அன்தும் நீங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல வ அன்தும் வந்திருக்குது, ஃப அன்தும் வந்திருக்குது, அஃப அன்தும் வந்திருக்குது. இப்படி பல எழுத்துக்களோட ஜாயின் ஆகி இந்த அன்தும் என்ற வார்த்தை வந்திருக்குது. அன்தும் அன்ஷஅ்தும் ஷஜரதஹா, நீங்களா மரங்களை உருவாக்குகின்றீர்கள் அல்லது நாங்களா உருவாக்குகின்றோம். அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்ன், வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மலையை இறக்குறது நீங்களா நாங்களா? அல்லாஹு தஆலா இப்படி பல இடங்கள்ல அன்தும் அன்தும் என்று கேட்கிறார். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா, ஃபிரௌன் சொன்னான் நான் தான் ஆகப்பெரிய ரப்புன்னு சொன்னான். அல்லாஹு தஆலா கேட்டான் அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா, நீங்களா பலமான படைப்பு அல்லது வானமா? நீங்களா அன்தும் சேரப்போக்குல கொஸ்டின் ஒரு மார்க் இடத்துல வந்திருக்கிறது, கேள்விக்குறி. அன்தும் நீங்களா, அஷத்து ஹல்கன் பலமான படைப்பு, அமிஸ்ஸமா அல்லது வானமா? பாருங்க, நான் இப்ப ஓத போக்குள்ளே ஒவ்வொரு விஷயங்களை வைக்க போக்குள்ளே விளங்குது குர்ஆன் எவ்வளவு லேசி, அதை கேட்க போக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். இந்த அடிப்படையில நாங்க நீங்க பார்த்திக்கிறது ஹுவ ஹும். ஹுவண்டா என்னது? சத்தமா பேசுங்க, பேசினாக்க ஹுவண்டா அவன் ஒருத்தரை குறிக்கிறது குர்ஆன். ஹும்னா பல ஆண்கள். இதே போல அந்த அந்ததா முன்னால உள்ள ஒருத்தரை குறிக்கிறது குர்ஆன். அன்தும் அன்தும்டா பல பேரை குறிக்கக்கூடிய வார்த்தை. இது குர்ஆன்ல பல தடவை ரிப்பீட் ஆகக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இதே போல கடைசியாக 2 வேர்ட்ஸ் சொல்லி முடிக்கிறேன். இது ஆரம்பிச்சதால ஹுவ ஹும், ஹி தே, யூ யூ ஆல், அந்த அன்தும். கடைசியாக உள்ளது அன ஐ வி ஆல், நஹ்னு ஐ அன. அனன்னா என்ன கருத்து? நான் என்று குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. அன என்பது குர்ஆன்ல 68 டைம்ஸ் வந்திருக்கு. எத்தனை தடவை வந்திருக்கு? 68 தடவை அன என்ற வார்த்தை வந்திருக்கு. வலா அன ஆபிதும் மா அபத்தும், வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் என்று நபியை நீங்க சொல்லுங்க. நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை, தெய்வங்களை, கடவுள்களை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுங்க. இன்னனி அனல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசா நிச்சயமாக அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ். ஃபிரௌன் சொன்ன ஆக மோசமான வார்த்தை என்ன? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களோட ரப். அந்த ரப் என்ற வார்த்தையை நான் சொன்னான். அதனால அனன் சொன்ன கருத்து என்னது? நான், ஐ என்ற கருத்து. அதனுடைய ப்ளூரல் தான் நஹ்னு என்ன வார்த்தை? குர்ஆன் நிறைய இடங்கள் வந்திருக்கு நஹ்னு. நஹ்னுண்டா வி, நாங்க என்பதை குறிக்கக்கூடியதா நஹ்னு என்பது. இது குர்ஆன்ல 86 தடவை வந்திருக்கு. எத்தனை தடவை வந்திருக்கு? 86 டைம்ஸ் வந்திருக்கு. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர், நிச்சயமாக நாங்க தான் குர்ஆனை இறக்கினோம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர், நிச்சயமாக குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா நஹ்னு என்ற வார்த்தையை பாவிச்சு இருக்கிறார். இதோட சேர்த்து லேசாக விளங்கி கொள்றதுக்கு நேற்று அல்லாஹ் என்ற வார்த்தையை பார்த்தோம். 2580 தடவை குர்ஆன்ல அல்லாஹ் என்ற வார்த்தை வருதுன்னு பார்த்தோம். அதுல மிக முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டியதுதான் அல்லாஹ்வுடைய அந்த சிமிலர் வேர்ட்ஸ் இருக்குது. அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய அஸ்மாஉல் ஹுஸ்னா குர்ஆன்ல இருக்கு. அது பல தடவை ரிப்பீட் ஆகிக்குது. சமீர், பசீர், கஃபூர் இப்படியான வார்த்தைகள் அல் குர்ஆன்ல பல தடவை ரிப்பீட் ஆகிக்குது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டா ரப் என்ற வார்த்தை, ரப் கிட்டத்தட்ட 971 தடவை ரப் என்ற வார்த்தை வந்திருக்கு. ரஹ்மான் என்ற வார்த்தை 57 தடவை வந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ரப் என்ற வார்த்தை 971 தடவை, ரஹ்மான் என்ற வார்த்தை 57 தடவை, ரஹீம் என்ற வார்த்தை 116 தடவை, சலாம் அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய வார்த்தை 42 தடவை, சமீர் கேட்கக்கூடியவன் 47 தடவை, ஷகூர் 10 தடவை, அசீஸ் 101 தடவை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, குர்ஆன் 78,000 வேர்ட்ஸ் இருக்குது. இதை படிச்சாலே, இதை விளங்கி கொண்டாலே போதும்
எத்தனையோ வேர்ட்ஸ்கள் இதை படித்துக் கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இதை இந்த 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 இதை ஒரு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். அந்த போட்டுக்கொண்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை பிடிச்சு கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதை விளங்கிக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஒரு பயான் அல்ல இது, ஒரு கிளாஸ். இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அதை முடிச்சு கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திஹி.